மெய்ப்பொருள் காண்பதறிவு. நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மதங்கள் மனித உடலினுடைய ஆரோக்கியத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும்? நம்ம எல்லாருமே மதங்கள் சமூக ஒழுக்கங்களுக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மதங்களுக்குமே ஒரு தனித்துவம் உண்டு. எல்லா மதங்களும் காமனா சொல்லக்கூடிய சில விஷயங்களும் உண்டு. அந்த காமனா சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஒரு விஷயம்தான் அதிகாலை வழிபாடு. நம்ம ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த வேலையா இருக்கட்டும், கிறிஸ்தவ மதத்துல இருக்கக்கூடிய இயேசு 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணாருன்னு சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இஸ்லாம் மதத்துல இருக்கக்கூடிய அதிகாலை தொழுகையா இருக்கட்டும், இது எல்லாமே மனிதனுடைய உடலை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இது அதிகாலை வழிபாடு ஆரோக்கியத்துல என்ன மாதிரியான பங்குகள் வகிக்குது, அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி பார்க்கலாம். இந்த மனித உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல முழு வீச்சுல செயல்படும். அப்படி முழு வீச்சுல செயல்படக்கூடிய நேரத்தின் அடிப்படையில தான் நம்ம சாப்பிடக்கூடிய நேரமா இருக்கட்டும், தூங்க வேண்டிய நேரமா இருக்கட்டும், தூங்கி எழுந்திருக்க வேண்டிய நேரமா இருக்கட்டும், இது எல்லாமே வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரம்ம முகூர்த்த வேலையான 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும், அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நுரையீரல் முழு வீச்சுல செயல்படக்கூடிய நேரம். அந்த நேரம் நம்ம தூங்கி எழுந்திருக்கக்கூடிய நேரம். இத பேஸ் பண்ணி தான் நுரையீரல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா செயல்படுது அப்படிங்கிறத நம்ம கணக்கிட முடியுது. இந்த அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம எழுந்திருக்கிறது மட்டும் இல்லாம நுரையீரலை முழுவீச்சுல செயல்பட வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி என்னன்னு கேட்டோம்னா, வெளியில வந்துடணும், ஃப்ரெஷ் ஏருக்கு வந்துடணும். அந்த ஃப்ரெஷ் ஏர் நம்மளுடைய லங்ஸை உள்ள போய் நிறைக்கணும். அந்த மாதிரியான செயல்ல நம்ம மூச்சு பயிற்சி செய்யறதா இருக்கட்டும், வெளியில வந்து என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், ஆனால் ஃப்ரெஷ் ஏர்ல இருக்கணும். இதை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நுரையீரலுடைய ஆரோக்கியம் அதிகரிக்கும். இதை எப்படி நான் இன்னொரு எளிமையா புரிஞ்சுக்கலாம், எனக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னா, நுரையீரல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களை பார்த்தோம் அப்படின்னா, இந்த அதிகாலை 3 மணிக்கு அவங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை அதிகமாகும். 5 மணிக்கு மேல அப்படியே குறைஞ்சிரும். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நுரையீரல் அந்த நேரத்துல அதிகபட்சமா செயல்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். சரி, நான் நுரையீரலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது, இது ஒரு பாயிண்ட். நான் அதிகாலையில எந்திரிச்சு நான் வேலை செய்யறேங்கிறது ஒரு பாயிண்ட். நோய் வந்துருச்சு அப்படின்னா அதை நான் எப்படி சரி பண்ணிக்கிறது, நோய் வராமல் எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரியான பயனுள்ள நிறைய தகவல்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. நன்றி.